பஞ்சு மிட்டாய். இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு டைமாவது பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் பஞ்சு மிட்டாய் சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க. மேபி நீங்கள் சாப்பிட்டதை மறந்து கூட இருக்கலாம். அந்த பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஏகப்பட்ட கலர்ஸில் இருக்கும். ஏகப்பட்ட இடங்களில் கிடைக்கும். தனியாக விற்றுட்டு வருவாங்க. இல்லை ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கூட பஞ்சு மிட்டாய் செஞ்சே கொடுப்பாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ செஞ்சே கொடுப்பாங்க. அப்படியே நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏகப்பட்ட கலர்ஸில் இருக்கும். நமக்கு பிடிச்ச கலரில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்க பஞ்சு மிட்டாயை இனிமேல் யாருமே சாப்பிடக்கூடாது, இங்கே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட்டா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிங்கன்னா கிடையாது, புதுச்சேரி கவர்மெண்ட். அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது வந்துட்டு இந்த பஞ்சு மிட்டாய் பற்றின வீடியோ மட்டும் கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாயை தமிழ்நாடு கவர்மெண்ட் பேன் பண்ணலைனாலும் நீங்களே சாப்பிட்றதுக்கும் யோசிப்பீங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கும் யோசிப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நாள் நல்லபடியாக இருந்திருக்கும் நம்புறேன். நல்லா இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நாள் நல்லபடியாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காம பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சா மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் என்ன விஷயத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு சப்போர்ட்டை கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அதிகமாக பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. டைம் கிடைக்கும் போது போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா நாக்கில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும். கவர்லையெல்லாம் அடைச்சி விற்றுட்டு வருவாங்க. இந்த பண்டிகையை தவிர்த்து விற்றுட்டு வராங்க அப்படின்னா கவரில் அடைச்சி விற்றுட்டு வருவாங்க. அதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த கவர் ஃபுல்லாக காற்று இருக்கும். அந்த பஞ்சு மிட்டாய் சுற்றி காற்று இருக்கும். அப்போ தான் அந்த பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறது கரைஞ்சி போகாத மாதிரி இருக்கும், ஒட்டாத மாதிரி இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால அதை சுற்றி காற்று இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா நோட் பண்ணியிருப்பீங்க. அதை தாண்டி ஏதாவது பண்டிகையில் வாங்கினா மட்டும்தான் அது அப்படியே லூஸில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். குச்சியில் சுற்றி கொடுப்பாங்க. அதில் என்ன தான் நூலை வச்சு அது இது பண்ணாலும், நூல் மீன்ஸ் சாப்பிட்ற அந்த சக்கரை பாவு ரிலேட்டடான ஒரு நூல் தான் அது. அப்புறம் சக்கரை தண்ணி இதெல்லாம் ஓகே. ஆனால் இதை தாண்டி கலக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் ரசாயன பொருள். இது வந்துட்டு பஞ்சு மிட்டாயில் மட்டும் கலக்கிறது கிடையாது. இப்போ ஏகப்பட்ட உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டால் ரசாயன பொருள் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட காய்கறியிலையுமே கலர் அடிக்கிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு இருக்குது. இதெல்லாம் விட்டுறலாம். இப்போ அந்த பஞ்சு மிட்டாயில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வண்ணத்துக்காக கலர் சேர்க்கறது உண்டு, ரசாயனம் சேர்க்கப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ சேர்க்கப்பட்ட அளவு வேறு, இப்போ சேர்க்கப்பட்டு இருக்க அளவு வேறு. இப்போ நிறைய தமிழ்நாட்டில் உள்ள பீப்புள்ஸ், ஓகேவா, ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது தமிழ் ரிலேட்டடான பீப்புள்ஸ் தான் இதை வித்துட்டு இருந்தாங்க. கடைகளே போட்டிருப்பாங்க தனியாக. பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறக்கான கடை இருக்கும். இல்லை யாராவது வீட்டோடு விற்றுட்டு வருவாங்க, பெல் அடிச்சுட்டே வருவாங்க. அப்போ நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வடக்கு நண்பர்களாக தான் இருக்காங்க. இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிற முக்கால்வாசி இல்லை எல்லாருமே வடக்கு நண்பர்களாக தான் இருக்காங்க. தமிழர்கள் யாரையுமே பார்க்க முடியறது கிடையாது. இந்த வடக்கு நண்பர்களில் ஒரு டீமே இருக்குது. ஏகப்பட்ட விதமான ஃபுட்டு கொண்டு வருவானுங்க. அதுலேயும் ஒரு ப்ளூ கலர் ட்ரம்லாம் போட்டு ஐஸ் மாதிரி கொண்டு வருவானுங்களே, அதுவும் மோசமானது தான். ஆனால் இந்த பஞ்சு மிட்டாய் ரொம்ப ரொம்ப மோசமானது. புதுச்சேரியில் இருக்க உணவுத்துறை ரிலேட்டடான அதிகாரிகள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வருது. என்னென்னா, இந்த பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறதுல அதிகமான ரசாயன பொருள் கலக்கிறாங்க போல், அது என்னென்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. இவங்களுக்குமே ரொம்ப நாள் கொஸ்டின் இருக்கலாமோ, ஏதாவது பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கடற்கரை ஓரத்தில் விற்றுட்ருக்க ஒரு சில வடக்கு நண்பர்கள் இருக்காங்களே, அவங்கள்ட்ட அவங்க பஞ்சு மிட்டாயை வாங்கி பறிமுதல் பண்ணுறாங்க. நாங்கள் இப்படி கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம், உங்கள் பஞ்சு மிட்டாயெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னோன்னா அவனுங்களும் லைட்டாக பதறி போயிடுறானுங்க. அந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்து செக் பண்ணும்போது அவங்க நினச்ச மாதிரியே, அவங்க பயந்த மாதிரியான விஷயம் அதில் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கலரை சேர்க்கறதுக்காக ரோடமின் பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரசாயன பொருள் சேர்க்கப்படுது. அந்த ரசாயன பொருள் எதுக்கு அதிகமாக சேர்க்குறாங்க அப்படின்னா சாயத்துக்காக தான், கலருக்காக தான் சேர்க்கப்படுறாங்க. ஆனால் அதை சேர்க்கப்படுற இடங்கள் அப்படிங்கிறது வேறு வேறு. இந்த பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல மைக்காக சேர்க்குறாங்க. அதை தாண்டி டெக்ஸ்டைல்ஸில் சேர்க்குறாங்க. இந்த ஊதுபத்தி, தீப்பெட்டிலாம் கலர் கலராக வருது பார்த்தீங்களா, அதில் வர கலருக்காக இந்த ரோடமின் பி அப்படிங்கிறது சேர்க்கப்படுது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ தீப்பெட்டி, ஊதுபத்திலாம் சர்க்கரை இல்லாமல் நம்ம சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஏதோ வித்தியாசமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறதும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அந்த ரோடமின் பி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது விஷத்தன்மை வாய்ந்தது மாதிரி. எப்படின்னா ஸ்லோ பாய்சன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேர சேர அதோட பாதிப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தியே ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்லோ பாய்சன் ரிலேட்டடானதாக இது. இதை குழந்தைங்க நம்ம கேட்குறாங்க, பீச்சுக்கெலாம் போகும்போதோ இல்லைனா மாலுக்கெலாம் போகும்போதோ குழந்தைங்க இதை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதை வாங்கி கொடுக்குறது உண்டு. இப்போ வாரத்துக்கு ஒரு டைம் இதை சாப்பிட்டாலே அதில் ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேர ஆரம்பிக்கும். இந்த ரோடமின் பி அப்படிங்கிறது மூளை திசுவையும், மூளை தண்டுவட திசு இருக்குல்ல, அதையும் பாதிக்குமாமா. முக்கியமாக கல்லீரல் ரிலேட்டடான புற்றுநோய் வரக்கு காரணமாக இருக்கும், அப்படின்னா கல்லீரலே செயலுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது தெரியாது, அவங்க ஏஜ் ஆக ஆக ஒரு 25-30 இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு
பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு என்னன்னே தெரியாது, என்ன காரணத்தினால இது வருதுன்னே தெரியாது. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டா இந்த பஞ்சு மிட்டாய் தான் காரணமாக இருக்கும். அதனால அந்த வடக்கு நண்பர்களை பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்களுக்கு தெரிய வருது, இவனுங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அதை வித்துட்டு இருக்கானுங்க. ஒரு 30 பேர் கொண்ட டீம் இருக்குது, இதை ஒவ்வொருத்தவங்களாக செஞ்சுட்டு இருக்கானுங்க. யார் அப்படிங்கிறத தேடிட்டு இருக்காங்க. அந்த கடற்கரையோரம் வித்துட்டு இருந்த 3/4 பேரை பிடிச்சிட்டாங்களாமா. பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட இருந்த அந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் யார் இதை மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியல, யார்ட்டையோ வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு இவனை வித்துட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் யார் அப்படிங்கிறத தேடிட்டு இருக்காங்க. இதை வாங்கினதுக்கப்புறமா தான் புதுச்சேரியில் உள்ள மினிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போவே இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பிரேக்கிங்காக பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா இது குழந்தைங்க ரிலேட்டடான விஷயம் இல்லையா, குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் ஒரு சிலர் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றது உண்டு. அதனால் அதை சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமேல் இதை யாரும் வாங்கி கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு நீங்களும் வாங்கி சாப்பிடாதீங்க, இதில் இந்த ரோடமின் பி கலக்கப்படுது, இதனால் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இதை வாங்கி சாப்பிட்றக்கே யோசிக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் பேன் பண்ண கிடையாது, இதை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது, புதுச்சேரியில் சொல்லியிருக்காங்க. மேபி தமிழ்நாட்டிலையும் பை சான்ஸ் வாய்ப்புகள் இருக்குது. அவங்க பண்ணலைனாலுமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கங்க. அவங்க சொல்கிறத நம்ம ஒத்துக்க வேண்டியது தானே இருக்குது. அதை எடுக்கும்போது வெள்ளை கலர் இது, அதில் கலர் சேர்க்குறக்காக ஏதோ பொடியோ என்னத்தையோ கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அதில் கலர் அப்படிங்கிறதே மாறுது. அதை சாப்பிடும்போது நம்ம நாக்கிலே அதோட கலர் ஒட்டிக்குது இல்லை. அப்போ அது ரசாயனமாக தானே இருக்கணும். நேச்சுரலாக ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சாப்பிடும்போது நாக்கு கலர் மாறுது, அது வேறு. பட் இது செயற்கையான விஷயம் இல்லையா, நம்ம ஹெல்த் ரிலேட்டடான விஷயம். உடனே பாதிக்கலனாலும் ஃப்யூச்சர் போக போக நம்ம அப்படியே வளர வளர அதோட பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. அதனால் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இது வந்துட்டு அந்த பஞ்சு மிட்டாய் ரிலேட்டடான வீடியோ மட்டும் கிடையாது. இது இப்போ காலங்கள் போக போக ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்ம வீட்டில் செய்கிறத தவிர்த்து வெளியவே சாப்பிடக்கூடாது, வெளியே எந்த விஷயத்தையுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் செட் போயிடுச்சு. அதை விட முக்கியம், நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர பொருள் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம். அதுவே உண்மையா போலியா அப்படின்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு மோசமான விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம், கார்ப்பரேட் அவங்களுக்கோட லாபத்தை பார்க்குறாங்க. கன்சியூமர்ஸான நம்மளோட ஹெல்த்தை பற்றி யோசிக்காமல் அவன் எக்கேட கெட்டு போட்டோம், நமக்கு என்ன, நமக்கு காசு வருதா அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு கார்ப்பரேட் எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் உண்மையே. ஏகப்பட்ட உணவுப் பொருள் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, பேக்கேஜிங் பண்ணி வந்துட்டுருக்குல்ல. ஃபஸ்ட்லாம் நம்ம அதிகமாக பேக்கேஜிங் பண்ணி சாப்பிட்றதுனா இந்த கடலை மிட்டாய், குச்சி மிட்டாய், இந்த மாதிரி விஷயங்கள் தான் சாப்பிடுவோம். இப்போ பேக்கேஜிங் பண்ணி ஏகப்பட்ட ஃபுட் வெரைட்டிஸ் வந்துருச்சு. அது எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அதுக்கேற்ற டேஸ்ட் மாதிரியும் கொண்டு வந்துடுறானுங்க. அதில் ஆடும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டுடுறானுங்க. அதனால் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருது, அழுகிறானுங்க, நம்மளும் வேறு வழியே இல்லாமல் வாங்கி கொடுத்துட்றோம். அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நம்ம படிக்கிறதே கிடையாது. ஆரம்பத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. போக போக வளர வளர அது அந்த ஸ்லோ பாய்சன் மாதிரியான எஃபெக்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். இது கார்ப்பரேட் கம்பெனியில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அங்கே ஒருத்தங்க நம்பி போகிறாங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவங்க தரமான விஷயங்களை கொடுக்குறாங்களானே தெரியல. இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிளேட் இருக்கும்ல, அதை சாக்கடை தண்ணியில் கழுவிட்டுருக்கானுங்க. பிளேட்டை சாக்கடை தண்ணியில் கழுவிட்டுருக்கானுங்க. எவ்வளோ மோசமான விஷயம். சின்ன சின்ன இந்த ரோட்டோர கடைகளில் போடுறவனுங்களாம் சுத்தமாக, எல்லாரையுமே சொல்ல முடியாது சுத்தமாக போடுறதில்ல. இதுதான் முக்கியமான விஷயமே. இப்போ இந்த 2-3 பேர் பண்ணுற தப்புனால எல்லாருக்கும் அடி வாங்குது. இப்போ ஒரு சிலர் கஸ்டமர் எப்படி போனால் என்ன, நமக்கு காசு வருதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு சிலர் செயல்படுறாங்கன்னு வச்சுக்கலாமே. அதே லைனில் வேறு சிலர் நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை நம்பி வரவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இவனே இப்படி இருக்கும்போது இவன் கடை மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தான் நம்ம போகவே தவிர்த்து, இவர் தப்பு பண்ணுறாரு அதனால் இவர் கடை சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம போகவே மாட்டோம். அதனால் அவங்க மட்டும் கிடையாது, அவங்கள சுற்றி இருக்கவங்களும் பாதிக்கப்படுறாங்க, ஏராளமானவர் பாதிக்கப்படுறாங்க. எல்லாருமே அவங்க லாபத்தை பார்க்குறாங்களே தவிர்த்து மற்றவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செயற்கையாக வர உணவுகளை தவிர்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறத இனிமேல் நீங்கள் வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். அதிகமாக பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்டுக்கோ ஃபேமிலிக்கோ நம்ம வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.